அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ரமதான் கரீமே. இன்னைக்கு என்ன பிரியாணினாக்க மட்டனு சிக்கன் 65 போட்டு ஆக்குது. நம்மள்ட்ட பாசத்தை காட்டிய மணியை பாருங்க. டூட்டி மூஞ்சி வந்து இப்போ ஆக்கிட்டு இருக்கேன். நம்மளை வேலை வாங்குறதே வேலையா போச்சு. நான் நீங்க ஆக்கினா நல்லா ஆக்கிமாமா, நீங்க ஆக்கினா நல்லா ஆக்கிமாமா, நம்மளை கொள்றதே வேலையா போச்சு. பார்த்துக்கோங்க மக்களே. இதுதான் மொசக்கல் பிரியாணி. மொசக்கல் பிரியாணினா மட்டனும் சிக்கனும் சேர்த்து ஆக்குது. சாப்பாடு நல்லா இருக்கும். ஆமா, அப்படி பாசத்தை காட்டி என்ன மோசம் மட்டும் தான் உங்களுக்கு வேற மணியை தள்ளி போடுறேன். ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. வந்துருச்சுடா மொசக்கல் பிரியாணி. நீங்க என்ன பிரியாணி? மொசக்கல் பிரியாணி, மட்டன் சிக்கன் சேர்ந்து. ஓ சரி. நீ சகருக்கு வேற மாதிரி. ஆமா, வேற மாதிரியா இருக்கு. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். நீங்க பண்ணா ஒரு ருசி மாமா. உங்க கைப்பக்குவம் அப்படி இருக்கு. தம்மு போறதுல 1:30 மணி ஆயிரும். 3:30க்கு எந்திரிச்சு நான் சாப்பிட்டு டியூட்டிக்கு போறதா இல்லையா? உங்க பாசத்தை காட்டி நம்மள படுகொலை ஆக்குறதா வேலையா போச்சு. வச்சு போறேன் மொசக்கல் பிரியாணி மக்களே. வாங்க ரமதான் கரீம். எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். மத்தியானம் பார்த்தா நோம்பு கஞ்சி காட்டிங்க நம்மளை போட்டு சொல்றாங்க. ரெஸ்டே இல்லைங்க, நம்மளை கொள்றதுதான் வேலை. மத்தியானம் வளைய போடுங்க, சம்சா போடுங்க, கஞ்சி காய்ச்சுங்க, இதை கூட சொல்லி நம்மள பாசத்தை காட்டியே பதமோல வாக்கி பாருங்க மக்களே. ஓ பண்ணாதான் டேஸ்டா இருக்கு ஒரு சாப்பாடு. வாங்க மக்களே சாப்பிடலாம். மொசக்கல் பிரியாணி ரமதான் கறி மக்களுக்கு சொல்றா. சூப்பரா ரமதான் கறி சூப்பர். கரப்பா முடிச்சுங்க. ஒரு கரப்பா முடிச்சு தானே பாக்குற. அன்னைக்கு சாம்பார்ல 20 மெல்லிச்சு தூக்கி போட்டோமே, உனக்கெல்லாம் தெரியாது. கரப்பா முடிச்சா உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லதா? அதை போட்டுதான் ஆனா டேஸ்டா இருக்குங்களா? ஆமா, வேற என்ன. அன்னைக்கு சாம்பார்ல வெங்காயம் மாதிரி சுண்டு கிடைச்சா என்னது அல்லாவ எல்லாம் திங்கனே. ஒரு கரப்பா பூச்சி